தெரியும். விஜய் ரசிகர்கள்லாம் உடனே அப்படியே பொங்கி எழுவானுங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள தான் கடிக்க வருவானுங்க அப்படின்னும் நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தானுங்க, ஜெயிலர் படம் ரிலீஸுக்கெலாம் எங்ககிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறானுங்கன்னா, அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டிலே இருந்தாங்கன்னா அது இவனுக்கு போட்ட பிச்சையம், அதில் வாழ்கிறாருன்னு அர்த்தமா. இதில் வேறு தலைவரையும் டேக் பண்ணி ஒரு தற்குறி வந்து கமெண்ட் போட்டிருக்கு. வாக்கு எண்ணிக்கை தான் போயிட்டுருக்கு. அவைக்கா முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் தான் கிடச்சிருக்கு. அது தொங்கு சட்டசபை ஆகுமா அல்லது கவர்னர் ஆட்சி ஆகுமா, யாராவது ஆதரவு கொடுப்பாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போவே இவனுங்க வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களால் நாளைக்கு மக்கள் படுற பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது வந்து வரும் காலங்களில் அவங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு ஆர்வத்தில் மாற்றம் வேணும், இவர் வந்தால் மாற்றம் கொடுப்பார் அப்படின்னு நம்பி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கே போகாமல் இந்த அளவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா, விஜய் ஒரு வேளை பிரச்சாரத்துக்கெலாம் போய் எல்லா விஷயங்களையும் சரியாக பண்ணியிருந்தாருன்னா எங்கேயோ கொண்டு போயிருப்பானுங்க போல். சரி, விஜய்னு இல்லை, யார் வேணாலும் வரட்டும். யார் வந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரையும் அவருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை ராசா. அப்படியே உங்கள் ஆட்சியே நடந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள்.